மாசி 19 ஐயா வைகுண்டர் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நம்ம ஐயனார் உலம் புலம்பூர் துறம்பதி நெல்லை மாவட்ட தலைமுறையிலே பால் கிணத்திலிருந்து பால்குடம் நமது திருப்பதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அனைத்தன் மூலியம் தரம் படைத்த ஏகம் கிருபை என்று உரைத்தார் ஐயாவும். அல்லா நினைத்தது போலாகும் கொல்லா மனுஷன் நினைவிலாகாதென்றார். ஏமாற்றுகிறான் என்று சொல்லி நீசன் ஏரணி மாயனை துன்பம் செய்தான். அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த ஐயா அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கொண்டு வந்து அதில் 5 வகை நஞ்சை தான் கலந்து நல்ல பால் என்று ஊடிக்கச் சொன்ன நம்ம நாயகன் வைகுண்டர் தான் குடித்தார். மயக்கம் போல் காட்டிய மாயவனை அந்த மாவாவி தானாவில் அடைக்கச் சொன்னான். மாண்டோரை எழுப்பும் மாயவலு வண்டி மக்கிய குழிக்குள்ளே போட்டடைத்தான். வீசும் புழுப்புளியில் நம்ம நாயகனை நீசன் தள்ளிவிட்டான். அட்டையும் தேளும் புழுகணியும் அசிங்கமாய் அறைக்குள்ளே கிடந்ததையா. ஏழைகளுக்காய் 200 நாளாய் மீளாச்சிலுவையில் அடிகள் பட்டு மரித்து பிறந்தது போலே இப்போ மாயக்குருநாதன் வந்தேன் என்றார். மன்னவன் அதிசயமாய் பார்த்து மாமுனியை இனி கொல்லவென்று கொண்டு போகச் சொன்னான். மாயவரை அங்கே கொடுவிலங்கதிலே வைக்கச் சொன்னான். சுசீந்திரம் ஊர் தான் கடந்து நம்ம சுந்தர வைகுண்ட நாரணரை கட்டி இழுத்துமே கொண்டு போனான். நீசன் எட்டி உதைத்தானே வைகுண்டரை. காலால் எட்டி உதைத்திடுவார். அவர் கைகளை முறுக்கி குத்திடுவார். பேயா போடா எந்திடுவார். பலர் வேடிக்கை பார்த்திட கல்லறிவார். திருவனந்தபுரம் கொண்டு வந்தான். திருமாலை சிறையில் வைக்கச் சொன்னான். நீட்டின காலிலே விலங்கு மாட்டி ஐயா நீல திருமேனியை இன்னல் செய்தார்.
அறைக்குள்ளே ஐயாவை தான் அடைத்து மிளகு வத்தலை போட்டு மேதியை வைத்தான். அடைத்த அரங்கினை தேர்தட்டு என்று ஆக மகிழ்ந்தார் நம்மளையா. சுண்ணாம்பு சூளைக்குள் தான் இருத்தி கடல் நீற்றுக்கள் யாவையும் சூழ வைத்து நீச்சி நன்மை உண்ட சாமிதனை ஐயா பூச்சோறுகிறான் என்று சொன்னார். எல்லாம் தான் அடுக்கி அதில் நெய்யையும் ஊற்றி தீயை வைத்து நீந்திக் கொள்ளு என்று ஐயாவை தூக்கி தீயிலை போட்டான் சாமிதனை. குளிக்காமல் சில நாளாச்சி என்னை குளிக்க வைக்கிறான் ஈசனுமே. அக்கினியில் அவர் ஆடி நின்றார். அந்த ஆனந்த காட்சியை பாருங்கம்மா. மந்திர ஜாலக்காரனிவன் என்று மன்னவன் ஈசனும் மயங்குகிறான். சுந்தர வைகுண்ட சாமியினை அந்த சிங்கார தோப்பிலே சிறை வைத்தான். சிங்காரத்தோப்பு சிறைதனிலே ஐயா சிங்காரமாகவே காட்சிதாரா. சிந்தையில் சுமந்த சான்றவர்க்கு ஐயா தந்த வரங்களும் கோடி அப்பா. கோபம் கொண்ட நீசம் மன்னன் கோடும் காடுவாய் பிடித்து வருகை என்றான். பட்டினி போட்டு 3 நாள் கழித்து பண்டாரத்தை கொல்ல ஏவி விட்டான். பாதறி துடித்தனர் சான்றோர்கள் ஐயா. அலறி அழுதனர் அன்பு கொண்டோர். மயங்கி விழுந்து கலங்கி அழுத மக்களுக்கு ஐயா உண்மை சொன்னார். நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான் மகனே. பட்சி பறவை பல ஜீவ சந்து நிச்சயமாய் படைத்தவனும் நான். மண்ணேளும் அளந்த மாயவன் நான். விண்ணேளும் அளந்த வித்துணு நான். ஏகம் படைத்தவன் எங்கும் நிறைந்தவன். நாக கடல் துயில்வோன் அல்லவோ. ஜீவசந்துக்கெல்லாம் சீவனும் நான். நீலமேக வண்ணநாதனும் நான். ஈசன் அறியாமல் இந்திடலாம் நான். படைத்த மிருகம் அறியும் அப்பா. ஒன்றுக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். உற்றவரை எந்த கண்ணும் அக்கா.
பாராதிருங்கள் பாலகரை என்று பார்க்கடல் நாயகன் சொல்லி வைத்தார். மூன்று நாள் பட்டினி போட்டடைத்த அந்த மூர்க்க கடுவாயை திறந்து விட்டான். கோபத்தை மூட்டிய கோர கடுவாயை கோவிந்தன் முன்னால் விரட்டி விட்டான். வைகுண்டரை கண்ட வங்குலியும் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கியதே. பொய்கொண்ட மற்றவர் புலம்பிடவே கூலி படுக்கை இழகாமல் கிடந்ததுவே. ஈட்டியால் ஒருவன் குத்திடவே புலி எட்டி பிடித்துமே விட்டதுவே. விட்டவேல் ஈட்டி வேலியன் ஒருவனை குத்தி கிழிக்கவே மாண்டு போனான். ஐயையோ பிழை செய்து விட்டோம் என்று அலறினான் மன்னன் ஈசனுமே. ஐயாவின் அற்புதம் தானும் வந்தான், அங்கு ஆனது நியாயம் இல்லை என்றான். முக்கால் மாதம் சிறை வைத்த நீசன் உண்மை உணர்ந்து போயிடந்தான். ஆண்டவர் வைகுண்ட நாரணரை அன்பு சான்றவர் சுமக்க பவனி வந்தார். வாகனம் அதிலே தூக்கி வைத்து ஐயா வைகுண்ட நாமத்தை பாடிக்கொண்டு மெய்குண்ட சான்றோர்கள் ஓடி வந்தார். இந்த பூவண்டன் தோப்பிலே கொலுவிருந்தார். தோப்பிலே அமர்ந்த ஐயா புண்ணிய சான்றோரின் கனவில் வந்தார். பூமியில் சான்றோரை புனிதப்படுத்தவே புண்ணிய தவம் செய்ய சொன்னார். குடும்பங்கள் தேர்ந்தெடுத்து ஏகாபரம் அதை நெஞ்சில் வைத்து வாகைப்பாதிதலம் வந்தம் வந்து தெய்வ வகையாய் தவம் செய்ய சொன்னார். சொத்து மனைதனை தான் மறந்து உள்ள சொந்த பந்தங்களை விலகி வந்து வங்க கடற்கரை ஓரத்திலே ஐயா வன்னி மரச்சோலை பரியதிலே சான்றவத்துவையில் தவசிருக்க ஐயா சத்திய சோதனை செய்து பார்த்தார். அத்தனையும் வெற்றி கொண்டனரே, நம்ம ஐயாவை பணிந்து நின்றனரே.
ஆசை இந்த பூதல பொன்னின் ஆசை என்னுடன் எழுத்தின் ஆசை இரடு பொல் ஆசை வேசை உன்னுடன் ஆசை நீக்கி உடைய வெண்ணில் ஆசை கொண்டார் பதமாடி உச்சி ஒரு நேரம் உணவருந்தி மெச்சி புகழ விடிய ஒரு சமமுகப்பாட்டு ஓதி வணங்கி நின்றார் உச்சி படிப்பா உகப்பாட்டம் ஐயா உடையவன் நாமத்தை போற்றி நின்றார் உடலுக்கு சோதனை வந்திடினும் அவர் உள்ளத்தில் ஐயாவை கட்டிக் கொண்டார் முட்டப்பாதியிலே குறைதவத்தை ஐயா முடிக்கவும் சொல்லியே ஆணையிட்டார் கெட்ட கலியுகம் ஆளவென்று துவையல் பண்டாரத்தை எல்லாம் அனுப்பி வைத்தார் துவையல் தாவசு பண்டாரங்களை தூயவன் நாமத்தை பரப்பிடவே தேசமெங்கும் சுற்றி வந்திடுங்கோ என்று தூயவன் நாரணர் ஆணையிட்டார் மூலவன் வைகுண்டர் நாரணர் தான் காலி முற்றும் அடி ஊற முடிவு கொண்டு முட்டப்பாதி கடல் தானம் சென்று அந்த மூல பரம்பொருள் விஞ்சை கண்டார் பரம்பொருள் கூறிய விஞ்சை கட்டு ஐயா பார்க்கடல் விட்டுமே தோப்பு வந்தார் அம்மையம் கன்னியர் தேவியரை ஐயா அற்புத கல்யாணம் செய்ய வந்தார் வடக்கு வாசலில் தானம் வந்து இந்த வையக சக்தியை ஒன்றாக்க சான்றோர் மக்களை ஈண்டெடுத்த சப்த மாதர்களை அழைக்கச் சொன்னார் சப்த மாதர்களை அருகழைத்து ஐயா சான்றோர் மக்களின் முன்பதிலே சின்ன சின்ன விளையாட்டுமாடி அந்த சிங்கார தேவி மானங்கள் செய்தார் காட்டிலே பிள்ளையை ஈண்டெடுத்த அந்த கன்னியர் ஆணவம் மாற்றி வைத்து எல்லாம் வைகுண்டம் என்றுணர்த்தி ஐயா ஏகபரநாதன் ஏற்றுக்கொண்டார் வானவர்
மலர் தேவர் மலர் தூவ அந்த நாமுகனும் வேத முறை ஓத நாரிமார் குறவையில் நமனும் மாற நான்மறை தேவர்கள் பந்தலிட்டார் சந்திரன் விளக்காக ஆதி மூலச்சிவம் அது பீடமாக சுட்சம வைகுண்ட சுவாமியற்கு திரு கல்யாண வைபோகம் நடந்ததையா சான்றோர் அம்மையின் கைகளை பற்றி சாமியின் கைகளில் கொடுத்திடவே எங்கு புவி தர்மம் வாழவென்று ஐயா வைகுண்ட தாலி தரித்து விட்டார் தெய்வ திருமணம் செய்த ஐயா தெரு வீதி வலம் வந்து பறிபுகுந்தார் அம்மையரோடும் விளையாடி ஐயா அற்புதங்கள் பல செய்து நின்றார் மூல குண்டப்பதி வாசல் வந்து காலி